இப்போ நம்ம படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய கேள்வி. என்னென்ன படிப்பு படிக்கலாம்? இப்போ ஒரு குழந்தை 10ஆம் கிளாஸ் முடிச்சு 12ஆம் கிளாஸ்லேருந்து 11ஆம் கிளாஸ்க்கு போவாங்க. அதே மாதிரி 12ஆம் கிளாஸ்லேருந்து என்ன சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பெற்றோர்கள் முன்வைக்கிறாங்க. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமாவிங்கன். அவங்க ஜாதக அமைப்பின்படி இன்னைக்கு உள்ள லக்னத்திற்கு அவங்களுடைய 2ஆம் பாவக கல்வி ஸ்தானம் எந்த பாவகத்தில் உட்கார்ந்துருக்குதோ அது சார்ந்த கல்விகள் அப்படிங்கிறது அந்த குழந்தைகள் படித்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ படிப்பு நிறைய விதமாக இருக்குது. இது அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. ஆயிரக்கணக்கான படிப்புகள் அப்படிங்கிறது சொல்லலாம். உள்ளூரில் படிப்பாங்களா, வெளியூரில் படிப்பாங்களா, இல்லைனா படிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குதா? சிலருக்கு டிகிரி பிடிக்கும், சிலருக்கு டிகிரி பிடிக்காது. மனம் சம்மந்தப்பட்ட படிப்புன்னு சொல்லுவோம். ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, சயின்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது படிப்பாங்க. சிலர் டெக்னிக்கலாக படிக்கணும் அப்படிங்கிறது நடப்பாங்க. சிலர் டிப்ளமோ சம்மந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். இப்போ படிப்புங்கிறது சில பெற்றோர்கள் நிறைய பணம் கொடுத்து அந்த குழந்தைகளை சேர்த்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமாட்டி என் குழந்தைக்கு அது படிக்க முடியல, அவங்களுக்கு அந்த அழுத்தங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது, அதனால அந்த கல்வியை நான் வேறு விதமாக மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் அவங்களுடைய ஜாதகமும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படிப்பு சம்மந்தப்பட்டதை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இந்த 10ஆம் கிளாஸ் நம்ம குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது சொல்லுவோம். 10 வயசுக்கு மேலே மட்டும்தான் ஜாதகம் அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிடத்தில் ஒரு இது. அந்த 10 வயசுக்கு மேலே போகும்போது இந்த 10ஆம் கிளாஸ் குழந்தைகள் போகும்போது அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுதல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் படிக்கும்போது சிலர் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட கல்வின்னு சொல்லுவாங்க. இந்த 2ஆம் பாவகம் கல்வி 2ஆம் பாவகத்திலே இருந்ததுன்னா அந்த குழந்தை பேச்சு சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அந்த குழந்தையோட கல்விங்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டி, எழுத்து போட்டி அதிலெல்லாம் ரொம்ப திறமையாக அந்த குழந்தை இருக்கும். அப்போ அந்த எழுத்து சம்மந்தப்பட்ட கல்வி, கற்பனை திறன்களை எழுதுறது, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். அவங்க இந்த சம்மந்தப்பட்ட கல்வி படித்தாங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது அவங்க ஜாதகத்தில் 3ஆம் பாவகத்தில் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட கிரகம் இருக்கும்போது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கல்வி இந்த குழந்தைக்கு நல்லாயிருக்கும். டெக்னிக்கலாக படிக்கக்கூடிய கல்விகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அருமையாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சில குழந்தைகளுக்கு 4ஆம் பாவகத்தில் இருந்ததுன்னா அவங்களுடைய எண்ணங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதை அவங்களுக்கு படிக்க முடியுமானா கண்டிப்பாக படிக்க முடியும். சிலருக்கு 5ஆம் இடத்துல கிரகம் உட்காந்துருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மனதுக்கு பிடித்த கல்வி, எங்கள் தாத்தா என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன படித்தாங்க, எங்கள் அப்பா என்ன படித்தாங்க, அதுதான் நானும் படிப்பேன் சொல்லக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 2ஆம் பாவக கல்வி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் கண்டிப்பாக 5ஆம் பாவகத்தில் தான் இருக்கும். சில குழந்தைகளுக்குள்ள கல்வி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கும். இந்த குழந்தைகள் நீட் படிக்கலாம், மருத்துவம் சம்மந்தப்பட்டது படிக்கலாம், அதே மாதிரி ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட படிக்கலாம், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது படிக்கலாம். இவங்களுக்கு ரொம்ப அருமையாக கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஜாதகங்களை எடுத்து பாருங்கள். தொடர்ந்து அவங்க படித்த காலத்துலேருந்து இன்றைய வரை ஒரு 30 வருஷம் அவங்களுடைய கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த 6-8 தொடர்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு இது கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி சிலருக்கு 7ஆம் இடத்துல கல்வி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கும். என் ஃப்ரெண்டு என்ன படிக்கிறானோ அதான் நான் படிப்பேன், எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு கல்வி அப்படிங்கிறது அமையுது, அதை நான் படிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே அம்மா சொல்கிறதோ அப்பா சொல்கிறதோ அந்த குழந்தை படிக்காது. நண்பர்களுடைய கூற்று, நண்பர்களுடைய சொல் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே லைனில் விட்டுருங்க, அந்த குழந்தையோட கல்விங்கிறது மிக சிறப்பாக அமையுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதேமாரி சில ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல கல்வி இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டாக படிக்கிறது, வெளியூரில் போய் படிக்கிறது. சில குழந்தைகளுக்கு பயணம் செய்து படிக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தன்மை இருக்குமானா இருக்கும். அதுவும் மெடிசன்லேயே சர்ஜரி சம்மந்தப்பட்டது படிக்கணுங்கிற எண்ணம் இந்த குழந்தைகளுக்கு அதிகமாகவே இருக்கும். அது இவங்க படிப்பாங்களான்னா கண்டிப்பாக படிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சில குழந்தைகளுக்கு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கும். அப்போது தந்தையோட பேச்சு, அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை படிக்கிறேன், எல்லாம் எங்கள் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இதை படி உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு குருவனுடைய வழிகாட்டல் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க 2 பேரும் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அந்த குழந்தை அதுதான் படிக்கும்.
ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதேமாதிரி சில ஜாதகங்களில் 10ஆம் இடத்துல கல்வி ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது டிப்ளமோ சம்மந்தப்பட்டது, இவங்களை வந்து ஒரு டிகிரி படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கப்பட்டதுன்னு படிச்சிங்கன்னா அந்த குழந்தை படிக்குமானா கண்டிப்பாக படிக்காது. ஒரு வருஷத்துலேயே அந்த செலவு அப்படிங்கிறது வேஸ்ட்டாக வரும். அந்த குழந்தை அந்த கிளாஸை விட்டு வெளியில் வந்துடும். அப்படி வைக்கலாமானா கண்டிப்பாக படிக்க வைக்கக்கூடாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிமையாக படிக்க வைக்கக்கூடிய கல்விகள், தொழில் கல்வி எதை வேணால் படிக்க வைங்க, அவங்க நல்லா படிப்பாங்க. அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி சில ஜாதகங்கள் வந்து 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 11ல் இருந்ததுன்னா, இந்த 11ல் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஆசைப்பட்ட கல்வி, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது படிப்பாங்க. அதை வெளிப்படுத்துவாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த படிக்கிற காலகட்டத்திலேருந்தே 8ஆம் கிளாஸ்லேருந்தே அந்த குழந்தை சொல்லும், எனக்கு இந்த கல்வி தான் வேணும், இதுதான் படிக்கணும். அதற்குண்டான பிரயத்தனங்கள், அதற்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு அதிகமாகவே இருக்கும். அதையே அவங்க நன்றாக படிப்பாங்கன்னு சொல்லலாம். சிலருக்கு 2ஆம் அதிபதி 12ல், அவங்களுக்கு படிப்பு வந்து உள்ளூர் கிடையாது, வெளியூர் தான், ட்ராவல் பண்ண அமைப்பு தான். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த குழந்தைய படிக்க வைங்க, படிப்பாங்க. அதுவும் என்னதுன்னா ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது, நீர்நிலை சம்மந்தப்பட்ட கல்வின்னு சொல்லுவோம். அதிலெல்லாம் இவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குமானா நன்றாகவே இருக்கும்னு சொல்லலாம். இவங்க ஜாதகத்தில், யாரோட ஜாதகத்திலே இருந்தாலும் சரி, கல்விங்கிறது எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்குது, அது சார்ந்த கல்விகளாக படிப்பாங்களா? சில லக்னங்கள் போகும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து லக்னம் மாறுங்கிறது நமக்கு தெரியும். இந்த பிறந்த குழந்தைக்கு பிறந்த லக்னத்தை வச்சே பார்க்குறது அப்படிங்கிறது ஒரே கல்வின்னு சொல்லலாம். அவங்க வந்து படித்த படிப்புக்கு வேலை தான் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ நம்ம எல்லாருமே பார்க்குறோம், நம்ம படித்த படிப்புக்கு தான் இன்றைக்கி வேலையில் நம்ம இருக்கோமா? கண்டிப்பாக கிடையாது. படித்தது ஒன்று, ஆனால் இன்றைக்கி வந்து வேலை பார்க்கறது இடம்ங்கிறது கால சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக, காலவசத்தால் ஒரு வேலை அப்படிங்கிறது வருமானத்திற்காக நம்ம பார்க்குறோம். அப்போ யாருக்கு படித்த படிப்புக்கு கல்வி இருக்குது, யாருக்கு படித்த படிப்பிற்கு கல்வி இல்லை அப்படிங்கிறத அக்ஷய லக்ன பദ്ധதியில் ரொம்ப எளிமையாக சொல்ல முடியும். படிப்பை பற்றி நிறைய தகவல்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சில குழந்தைகள் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதுகிறாங்க. அவங்களுடைய ஜாதக அமைப்பு இல்லைனா அவங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிங்க அப்படின்னா, இந்த நீட் படிக்கிற குழந்தைகளுக்கு தசாபுக்தின்னு ஒன்று நடக்கும். பிறந்த நட்சத்திரம், அதாவது இந்த அஸ்வதி நட்சத்திரம் பிறந்தவங்க, அதே மாதிரி மகம் நட்சத்திரம் பிறந்தவங்க, அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தற்போது இந்த நீட் எக்ஸாம் எழுதுறது கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னமாகவோ, அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னமாகவோ இல்லைனா விருச்சிக லக்னமாகவோ அல்லது மீன லக்னமாகவோ, ஏஎல்பி லக்னம் ஒரு நண்பருக்கு போச்சு அப்படின்னா அவங்க நீட் எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு கை கொடுக்கலாம். இது மாத்திரம் கிடையாது, இது பொதுவான தகவல். அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி அவங்களுடைய ஜாதகத்திற்கு 6ஆம் பாவகம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 2ஆம் பாவகத்தில் தொடர்பு கொள்ளும்போது அந்த குழந்தை வந்து நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். இல்லைனா மருத்துவம் சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, பிரச்சனைக்குரிய கல்விகள்னு சொல்லுவோம், அதெல்லாம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உகந்த காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.